பிரைஸ் தி லார்ட். புளித்தமான் ஓமையை பற்றி இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு 13:33. பரலோக ராஜ்யம் புளித்தமாவுக்கு ஒப்பாய்க்கிறது. அது ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். அதாவது 3 படி மாவு என்பது கிட்டத்தட்ட 39-40 லிட்டர் அளவு மாவாய் குறிப்பிடுகிறது. அது 100 பேருக்கு மேற்பட்டோருக்கு ரொட்டி தயாரிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த உவமையின் பொருள் என்னவென்றால், ஒரு சிறிய அளவு புளித்தமா ஒரு பெரிய பகுதி மாவை எழும்ப செய்வது போல பரலோக ராஜ்யம் சிறியதாக தொடங்கி கிட்டத்தட்ட புலப்படாததாக இருந்தால் கூட படிப்படியாக சக்தி வாய்ந்ததாகவும் முழுமையாகவும் மாறுகிறது. இந்த மாற்றம் திடீரென்று ஏற்பட்டதல்ல, அது உள்ளே இருந்து செயல்படுகிறது. மெதுவாக ஊடுருவி அதன் வரம்புள்ள அனைத்தையும் மாற்றுகிறதாக இருக்கிறது. புளித்தமாவின் உவமை பரலோக ராஜ்யத்தின் தாக்கம் வெளிப்புற சக்தியை பற்றியதோ அல்லது உடனடியாக வியக்கத்தகு மாற்றத்தை பற்றியதோ அல்ல என்பதை வலியுறுத்துகிறது. ஒரு தனிப்பட்ட நபரின் வாழ்க்கையின் தேவனுடைய ஆவியின் அமைதியான வேலையை பற்றியதாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் ஒரு வெளிப்படையான இராணுவம் அல்லது அரசியல் ரீதியான புரட்சியாக இருக்கும் என்று நிறைய யூத மக்கள் எதிர்பார்த்தார்கள். அதற்கு பதிலாக பரலோக ராஜ்யத்தின் வளர்ச்சி மிகவும் நுட்பமானது, ஆனால் அனைத்தையும் உள்ளடக்கியது என்று இயேசு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய வழி பெரும்பாலும் மனிதனுடைய எதிர்பார்ப்பிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. இயேசுவின் போதனையை கேட்பவர்களும் இன்று விசுவாசிகளுக்கு இந்த உவமை ஆறுதலாகவும் பலமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படுதலின் சிறிய செயல்கள் பெரிய அளவிலான மாற்றத்துக்கு வழிவகுக்கும் என்று நமக்கு இந்த உவமை உறுதி அளிக்கிறது. புளித்த மாவை பற்றி இயேசுடைய உவமை பரலோக ராஜ்யம் ஒரு சிறிய மறைக்கப்பட்ட வெளிப்பாட்டுடன் தொடங்குகிறது, ஆனால் இறுதியில் உலகில் ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று கற்பிக்கிறது. நம் வாழ்வில் விசுவாசத்தின் சிறிய செயலை கூட இனி மதிக்க நமக்கு அது நினைவூட்டுகிறது. இதன் மூலம் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தேவன் நம்மிலும் நம் மூலமாகவும் செயல்படுவார். தேவனுடைய வார்த்தை மற்றும் பரிசுத்த ஆவியின் புளித்த மாவு உங்கள் இருதயத்தில் கிரியை செய்ய அனுமதிப்பீர்களாக. ஆமென்.